கட்சி ஆரம்பித்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் தான் திமுகவுக்கு ஒரு பிரதானமான எதிரிங்கிறார். குறிப்பாக அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு 72 மணி நேரம் கழிச்சு வீடியோ ஒன்று விஜய் போடுறாரு. அந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. எங்கேயும் நடக்காத சம்பவம் கரூர்ல மட்டும் நடந்திருக்கு. ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல வந்து உள்நோக்கத்தை கற்பிக்க விரும்புறாரு. திமுக தான் சதி பண்ணிடுச்சு, செந்தில் பாலாஜி தான் சதி பண்ணிட்டாரு அப்படிங்கிற துணியில விஜய் பேசுறாரு. ஏன் சார் விஜய் வந்து திமுகவை மட்டுமே டார்கெட் பண்றாரு? செந்தில் பாலாஜி எல்லாம் டார்கெட் பண்றாரு. விஜய் வர்சஸ் செந்தில் பாலாஜி எல்லாம் வருது. விளம்பரம் கிடைக்கும்னா பணமும் ஆவாங்க. இது கல்யாண வீடுன்னா மணமகன் மணமகளாட்டம் ஆவாங்க. செத்த வீடுன்னா பணமாட்டம் இருப்பாங்க. விளம்பரம் வேணுங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி வச்சு விளம்பரம் கிடைக்கும்னாலும் விஜய் ஓகேன்னு செந்தில் பாலாஜியை குறி வைக்கிறாரா? ஓகே, அதாவது செந்தில் விளம்பரத்துக்காக தான் செந்தில் பாலாஜி விஜய் குறி வைக்கிறாரா? என்ன இருக்கு எங்க? இது ஒரு சப்ப மேட்ருங்க, ஆக்சிடென்ட்டுங்க. அதுல 4 பேரை கொன்னு செந்தில் பாலாஜிக்கு என்னங்க ஆக போகுது? தன் கட்சிக்காரன் கொன்னு விஜய்க்கு என்னங்க ஆக போகுது? ஓகே, இது ஆக்சிடென்ட் தான் சார். ஆனா சதி கான்ஸ்பிரசி ரீதியில வந்து டிவிக்கு நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்களே சார். அவங்க வெறும் வாயை வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேற இஷ்யூ இல்ல. ஓகே, பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இஷ்யூ தானே பேசுவாங்க. சீமான எடுத்துவிடுங்க. திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்டிகள் தொங்கு சதைகள் அடிக்கிறாரு. ஓகே, இப்ப காங்கிரஸுக்கு 2% ஓட்டு தான் சட்டமன்றத்தில் உண்டு. பாஜகவுக்கு 3% ஓட்டு தான் உண்டு. எடப்பாடி ஏன் மக்களவை தேர்தலில் எடுத்த காங்கிரஸும் பாஜக தமிழ்நாட்டுக்கு கேடுங்கிற முடிவை மாத்தினாருன்னா என்ன கண்டு பயந்து தான் மாத்தினாருன்னு சீமான் அவருக்கு இஷ்யூவை பேசுறாரு. ஓகே, அப்ப அதுல விஜயும் மறைமுகமா அடிக்கிறாரு. நீ எல்லாம் ஒர்த்து இல்லப்பா, இப்பவே பாஜகவை நம்பியும் காங்கிரஸை நம்பியும் டெல்லியை நம்பி போயிட்டு இருக்கிற. நான் டெல்லியை நம்பி போய் கச்சத்தீவு, காவிரி, முல்லை பெரியாறு, மீத்தேன், ஈத்தேன், நெய்வேலி, இது கல்வி, மாநில உரிமை, கூடங்குளம், இதுலலாம் அநீதி இழைச்ச கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், எடப்பாடி, ஸ்டாலின் 5 வரையும் அடிச்சு விளையாடிட்டு இருக்கேன். நீயும் ஒரு ஆளாட்டு அரசுக்குள்ள வந்து காங்கிரஸ் ஆதரிக்க போறான், பாஜக கூட நட்புங்கிற மாதிரி எல்லாம் தோற்றத்தை கொடுத்துட்டு இருக்கேன்னு சீமான் அவருக்கு இஷ்யூ சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்யூ தான் சொல்லுவாங்க. இந்த மரணம் டிவிகேக்கான இஷ்யூ. டிவிகே அதைத்தான் பேசுவாப்புல. சீமான் அதை சொல்லும் போது கள்ளக்குறிச்சி சாராய சாஹிப் குடிச்சிட்டு செத்தான், நடிகரை பார்த்துக்க போய் செத்தான்னு அதை ஜஸ்ட் லைக் தட்டி விட்டுட்டு போறாரு.